இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஹைப்போசைக்ளாய்டு. ஹைப்போசைக்ளாய்டுக்கான கீ பாயிண்ட்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கிவன் டேட்டாவில் டிஸ்க் ரேடியஸ் அண்ட் த சர்க்குலர் பாத் வேல்யூஸ் ஆர் அவைலபிள். சிமிலர்லி எபிசைக்ளாய்டு. பட் ரொம்ப முக்கியமான பாயிண்ட் என்னென்னா, டிஸ்க் ரோல்ஸ் இன்சைட் எ சர்க்குலர் பாத். அந்த இன்சைடுன்ற வேர்டு இருந்துச்சுன்னா இட் ஷுட் பி எ ஹைப்போசைக்ளாய்டு. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு ப்ராப்ளம்ஸ் பார்க்கலாம். கொஷின்ஸில் construct the path traced by the point on a circular disk radius of 30 rolls in a circular path of a radius 100 mm inside it இருக்கு. ஸோ சர்க்குலர் டிஸ்க் வேல்யூ சர்க்குலர் பாத் வேல்யூ இருக்குது. இன்சைடுன்ற வேர்டு முக்கியமாக ஸ்பெசிஃபை பண்ணியிருக்காங்க. ஸோ பேஸ்ட் ஆன் த கிவன் டேட்டா we are taking the disk radius small r is equal to 30 mm, circular path capital R is equal to 100 mm னு எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு இப்போ ஸ்டெப் 1 என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, சர்க்குலர் பாத்து 0லேருந்து 100 mm சர்க்குலர் பாத் வேல்யூ, அதுக்கு ஒரு சர்க்குலர் ஆர்க் க்ரியேட் பண்ணணும். தென் மேலே இருந்து 100லேருந்து 30 mm மிட் பாயிண்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணிவிட்டு டிஸ்க் ரேடியஸ் வேல்யூ ஸ்மால் 30, ஸோ 30 mm மிட் பாயிண்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணிவிட்டு இன்னர் சர்க்கிளை ட்ரா பண்ணிடணும். இந்த சர்க்குலர் பாத்தோடைய எண்ட் பாயிண்ட்டை ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு we have the formula theta is equal to small r by capital R into 360 degree. Small r value 30, capital R value 100 into 360 பண்ணனா again 108 வந்துடும். ஸோ நம்மளுடைய ப்ரோ சர்க்கிளில் என்ன பண்ணிக்கிறோம், பிளேஸ் பண்ணிவிட்டு எக்ஸாக்டாக 0, 10, 20ன்றதுனால 100, 110க்கு நியரஸ்ட் பாயிண்டில் நம்ம என்ன பண்ணுறோம், 108 எக்ஸாக்டாக ப்ளேஸ் பண்ணிடுறோம். ஸோ 108 டிகிரிக்கு சர்க்குலர் பாத்தை க்ளோஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய ஃபஸ்ட்டு ஸ்டெப் முடிஞ்சிச்சு. ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் என்ன பண்ணுறோம், சர்க்குலர் பாத் க்ரியேட் பண்ணுறோம். அந்த சர்க்குலர் பாத்தோடைய டாப்லேருந்து அந்த மிட் பாயிண்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். வேல்யூ 30, 0லேருந்து 30 ப்ளேஸ் பண்ணிக்கிட்டு இதை சென்டர் பாயிண்ட்டை வச்சுட்டு we are going to create the disk circle. நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு சர்க்குலர் டிஸ்க்கு வந்துட்டு 8 செக்மெண்ட்டாக டிவைட் பண்ணோம். 8 செக்மெண்ட்டாக டிவைட் பண்ணணும் அப்படின்னா வந்துட்டு நம்ம என்ன பண்ணுவோம், அந்த டிஸ்கோடைய மிட் பாயிண்டில் வந்துட்டு ப்ரொட்ராக்டரை ப்ளேஸ் பண்ணுவோம். மிட் பாயிண்டில் ப்ளேஸ் பண்ணியாச்சு. மிட் பாயிண்ட்லேருந்து 90 டிகிரி, 45 டிகிரி, 45 டிகிரி 3 பாயிண்ட் ப்ளேஸ் பண்ணிக்கிட்டு 90 டிகிரிக்கு நேராக ஒரு ஸ்ட்ரைட் லைன், 45 டிகிரிக்கு ஒரு கிராஸ் லைன், அகெயின் 45 டிகிரிக்கு இன்னொரு கிராஸ் லைன் பண்ணோன்னா நம்ம 8 ஈக்குவல் பார்ட்ஸாக டிவைட் பண்ணிடலாம். இதில் இன்னும் ரொம்ப முக்கியமான பாயிண்ட்ஸ் என்னென்னா, சர்க்குலர் பாத்துக்கு பக்கத்தில், சர்க்குலர் பாத்து இங்கே இருக்குது, அதுக்கு பக்கத்தில் இருக்கிற ஃபஸ்ட் வேல்யூ வெதர் இட் ஷுட் பி லெஃப்ட் சைடு ஆர் ரைட் சைடு நம்ம என்ன பண்ணோம், 1ன்னு ஸ்பெசிஃபை பண்ணிக்கணும். ஸோ 1, 2, 3, 4, 5, 6, 7, 8 ஈக்குவல் பார்ட்ஸாக டிவைட் பண்ணியாச்சு. ஸோ இந்த 1, 2, 3 ஆர்டரை கிளாக் வைஸ் ஆர் ஆன்டி கிளாக் வைஸ் பண்ணிக்கலாம். பட் என்னென்னா சர்க்குலர் பாத்துக்கு நியரஸ்ட் இருக்கிற லெஃப்ட் சைடு ஆர் ரைட் சைடில் நம்ம இதை பண்ணிடணும். நெக்ஸ்ட்டு வந்துட்டு இந்த எல்லா பாயிண்ட்ஸையும் வந்துட்டு எண்டு வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணணும். ஸோ எண்டு வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணுறது அப்படின்னா வந்துட்டு ஆல்ரெடி நம்ம நம்பர் 8 எக்ஸ்டெண்ட் பண்ணியிருப்போம். இப்போது நம்பர் 1ம் 7ம் சேம் பாயிண்டில் இருக்குது, அதை நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணால் இங்கே வந்துடும். அதுக்கு அடுத்தது நம்பர் 2 and 6 will be on the same line, அந்த லைனை எக்ஸ்டெண்ட் பண்ணணும்னா இந்த எண்டுக்கு வந்துடும். தென் 3, 5 லாஸ்ட்டாக 4ன்றது பாட்டமில் இருக்கிற லைன். அதுக்கப்புறம் மிட் பாயிண்ட் இருக்கு இல்லையா, அந்த மிட் பாயிண்ட்டை நம்ம வந்துட்டு டாட்டர் லைனில் ஸ்பெசிஃபை பண்ணிப்போம். ஸோ இப்போ 8 ஈக்குவல் பார்ட்ஸும் பண்ணியாச்சு. மிட் பாயிண்ட்டையும் நம்ம என்ன பண்ணிட்டோம், டாட்டர் லைன்ஸில் ட்ரா பண்ணிட்டோம். ஸோ இந்த ஸ்டெப்பு பண்ணிட்டோம் அப்படின்னா இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த எபிசைக்ளாய்டோடைய சேம் கான்செப்ட் தான் இங்கே பண்ண போகிறோம். என்னென்னா சர்க்கிள் இந்த எண்டுலேருந்து ரோல் ஆகிட்டு இந்த 8ல் வந்து கம்ப்ளீட் ஆக போகுது. இதுக்கான நம்ம கர்வை தான் வந்து ட்ரேஸ் அவுட் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா வந்துட்டு 8 ஈக்குவல் பார்ட்ஸாக சர்க்குலர் பார்த்தை டிவைட் பண்ண போகிறோம். ஸோ நமக்கு டோட்டல் ஆங்கிள் 108 டிகிரி, 108 டிவைடட் பை 8 பண்ணும்போது 13.5 வரும். ஸோ இதுதான் எப்படின்றத நம்ம லாஸ்ட்டு எபிசைக்ளாய்டில் பார்த்தோம். θ1 வேல்யூ 13.5,
theta 2 27, theta 3 40.5, theta 4 54, theta 5 67.5, theta 6 81, theta 7 94.5, theta 8 என்றது 108 degree. ஸோ ப்ரொட்ராக்டர் பிளேஸ் பண்ணிட்டோம், இந்த பொசிஷனில் வச்சு பிளேஸ் பண்ணிட்டோம்னா theta 1 வேல்யூ 13.5, theta 2 27, theta 3 40.5 அப்படின்னா 40க்கும் 41க்கும் நடுவில் பாயிண்டில் 54, 67.5, 81, 94.5, 108 முடிஞ்சிச்சு. ஸோ இப்போ இந்த 8 பாயிண்ட்ஸை வச்சுட்டு இந்த லைன்ஸ் வழியாக we are extending the line up to the center axis அப்படின்னா the circular path will be divided by into 8 equal segments divide ஆகிடும். ஸோ இப்போ என்ன பண்ணியிருக்கேன், சென்டர் பாயிண்ட் எல்லாத்தையுமே எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கேன் அப் டு த சென்டர் ஆக்சிஸ். ஸோ சின்றது காமன் சென்டர் பாயிண்ட்ன்றதுனால நான் மற்ற பாயிண்ட்ஸ் எல்லாமே C1, C2, C3, C4, C5, C6, C7, C8 அப்படின்ற மாதிரி ஸ்பெசிஃபை பண்ணியிருக்கிறேன். ஸோ சீனில் ஓ டீட்டா என்ன வேணாலும் நம்ம ஸ்பெசிஃபை பண்ணிக்கலாம். ஸோ ஆஃப்டர் தட் என்ன பண்ண போகிறோம், மெஷர் த ரேடியஸ் ஆஃப் டிஸ்க் வேல்யூ 30ன்றது தெரியும். ஸோ சென்டர் பாயிண்ட்லேருந்து எனி ஒன் ஆஃப் த அவுட்டர் ஆஃப் த டிஸ்கை மெஷர் பண்ணிக்கிட்டு C1லேருந்து ஃபஸ்ட்டு லைனில் ஆர் கட் பண்ண போகிறோம். சிமிலர்லி C2லேருந்து செகண்ட், C3லேருந்து தேர்ட், C4லேருந்து ஃபோர்த் லைன், C5லேருந்து ஃபிஃப்த் லைன், C6லேருந்து சிக்ஸ்த் லைன், C7லேருந்து 7, C8 டு த எண்ட். இந்த மாதிரி ஆர்க்கை கட் பண்ணதுக்கப்புறம் we will get the curve of the hypocycloid. இந்த curve கட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஸ்டார்டிங் பாயிண்ட் ஆஃப் த curve, மிட் பாயிண்ட் அண்ட் எண்ட் பாயிண்ட் இந்த மூணையும் நம்ம இனிஷியலாகவே ஃபிக்ஸ் பண்ண முடியும். அதுக்கப்புறம் நம்ம இன்பிட்வீனில் இருக்கிற பாயிண்ட்ஸை கட் பண்ணி ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். ஸோ இப்போ எப்படி கட் பண்ணுறோம் அப்படின்றது பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சென்டர்லேருந்து அவுட்டர் அதுதான் ரேடியஸ். ஸோ இப்போது C1ன்றது சென்டர் பாயிண்ட், ஃபஸ்ட் லைனில் ஐ மேக் அன் ஆர், சேஞ்ச் செகண்ட் பொசிஷன், C2 செகண்ட் லைனில் ஆர் கட் பண்ணுறேன், C3 தேர்ட் லைன் டவுனில் இருக்குது, C4 ஆல்ரெடி பண்ணியாச்சு, தென் C5 ஃபிஃப்த் லைனில், C6 மேலே போயாச்சு, C7 அதுவும் மேலே இருக்குது, C8ன்றதும் அந்த எண்ட் பாயிண்ட். ஸோ இப்போது அந்த 8 பாயிண்ட்ஸையும் நம்ம வந்துட்டு மார்க் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் அந்த பாயிண்ட் எல்லாமே நம்ம என்ன பண்ண போகிறோம், ஃப்ரீ ஹேண்ட் ஸ்கெட்சில் ஸ்மூத்தாக கர்வாக ஜென்ரேட் பண்ண போகிறோம். ஸோ இப்போது 8லேருந்து ஜென்ரேட் பண்ணுறோம். ஸோ இவ்வளோ தான். ஸோ ஃப்ரீ ஹேண்ட் ஸ்கெட்சில் நம்ம ட்ரா பண்ணியிருக்கிறத இன்னும் நம்ம ஸ்மூத்தாக ஒரு யூ ஷேப்பில் கர்வாக இருந்து இன்னும் ப்ராப்பராக நம்ம பண்ணும்போது எக்ஸாக்டாக நமக்கு ஹைப்போசைக்ளாய்டுக்கான கர்வு கிடைச்சிடும். ஸோ இதே வேல்யூஸ் ரேடியஸ் 30, சர்க்குலர் பாத் 100க்கோ இல்லை டிஃப்ரெண்ட் வேல்யூஸ்க்கோ என்ன பண்ணணும், நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கணும். ஸோ அண்டர்ஸ்டாண்டிங்கிறது தாண்டி ப்ராக்டிஸ்ன்றது தான் வந்து பர்ஃபெக்டாக உங்களுக்கு ஷேப்பை கொண்டு வரும். ஸோ டூ more different valuesக்கு draw the epicycloid, hypocycloid, cycloid எல்லா வேல்யூஸ்க்கும் நீங்கள் வந்து ட்ரை பண்ணணும். நம்ம கட் பண்ண பாயிண்ட்ஸ்க்கு எல்லாமே 0.1, 0.2, 0.3, 0.4, 0.5, 0.6, 0.7, 0.8ன்ற மாதிரி நேம் கொடுத்துக்கலாம். தட்ஸ் இட்.